குட் மார்னிங் டாக்டர். ஹெச்எம்பிவி வைரஸ்க்கும் கொரோனா வைரஸ்க்கும் என்ன வித்தியாசம்? குட் மார்னிங். ஹெச்எம்பி வைரஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்து இருக்கிறது. கொரோனா வைரஸ் வந்து புதுசு இல்லையா? அது புதுசாக வந்தப்போ எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். யூஸ்வலாக ஒரு வைரஸ் புதுசாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த வேவ்ஸ் பை வேவ்ஸ், முதல் வேவ், இரண்டாம் வேவ் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, மூன்றாவது அலை வருது அப்படின்லாம். அந்த மாதிரி வரும்போது அது ஒரு 7 வேவ்ஸ் வரைக்கும் வந்துருச்சுன்னா மக்கள்கிட்ட வந்து எல்லாத்துக்கும் பழகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆகிடும் அந்த வைரஸ்க்கு. அது மாதிரி கொரோனா வைரஸ் புதுசு அப்படிங்கிறனால அது ரொம்ப வீரியமா இருந்தது. மக்களுக்கு பழகாத ஒரு வைரஸ் அப்படிங்கிறனால அது ஒரு ஆபத்து அதிகமா இருந்தது. ஹெச்எம்பி வைரஸ் வந்து ரொம்ப பழைய வைரஸ். 2001க்கு முன்னாடி இருந்தே அந்த வைரஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அது எல்லாத்துக்கும் பழகுனது தான். அதனால ஆல்ரெடி பழகின வைரஸ்னால அவ்வளோ பயப்பட வேண்டியது இல்லை. சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். இதுலயும் அந்த தும்மல், சளி, காய்ச்சல் இருக்கிற மாதிரி அதுலயும் அந்த தும்மல், சளி, காய்ச்சல் வழக்கமா சொல்லுவாங்க இல்லையா? ஜலதோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 நாள்ல போயிடும், ட்ரீட்மெண்ட் பண்ணா 7 நாள்ல போயிடும், பண்ணலைன்னா 1 வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான வைரஸ் இது. நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, பண்ணலைனாலும் அது மேக்ஸிமம் ஒரு 5 to 7 நாள்ல இந்த வைரஸ் போயிடும். இந்த சளி தொந்தரவை கொடுத்துட்டு அப்புறமா போயிடும். இந்த வைரஸ்னால என்னென்ன தொந்தரவெல்லாம் இருக்கும் டாக்டர்? இருமல், சளி, ரன்னிங் நோஸ், மூக்குல இருந்து நீர் கொட்டுறது, சில பேருக்கு வீசிங். முக்கியமா புதுசா இன்ஃபெக்ட் ஆறாங்க, அதாவது இந்த 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்க, ஏற்கனவே இந்த வைரஸ் வந்திருக்காது. அப்படி புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிவியர் காய்ச்சல் இருக்கலாம், வீசிங் அதிகமா இருக்கலாம், மூச்சு திணறல் வரலாம், நிமோனியா போன்ற ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடனடியாக டாக்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா வைரஸ் காய்ச்சல் வருது, ஃபீவர் வருது அப்படின்னா உடனடியாக நம்ம அட்டன் பண்ணணும். ஹை டெம்பரேச்சர்ல வந்து குழந்தைங்களுக்கு வலிப்பு நோய் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறனால. மற்றபடி ஒரு காமனா ஒரு 7 நாளைக்கு இந்த சளி காய்ச்சலோட இருந்துட்டு அது போயிடும். இந்த வைரஸ் எதன் மூலமா பரவுது டாக்டர்? ஏற்கனவே கொரோனாக்கு நம்ம பார்த்த மாதிரி தான். தும்முறது, இருமுறது, நம்ம எச்சில் வந்து தெரிச்சிருச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அது மூலமா பரவுறது. பேஷண்ட் இருக்கிற இடத்துல அவங்க இருமிட்டாங்க, தும்மிட்டாங்க அப்படின்னா அந்த எச்சில் டிராப்லெட்ஸ் வந்து பரவி இருக்கும், காத்துல இருக்கும். அப்ப நம்ம கையில தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அது மூலமா நம்ம முகத்துக்கு வந்து நமக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த கேள்வி நீங்க எப்படி தடுக்கிறதுன்னு கேட்பீங்க. ஸோ கை கால்கள் கழுவுறது, அந்த கொரோனாக்கு நம்ம இந்த மாதிரி மாஸ்க் போட்டு கவர் பண்ணிக்கிறது, இருமல் தும்மல் வந்தா நம்ம கை வச்சு மறைச்சிக்கிறது, அது மாதிரியான காமன் இதுதான். ஏன்னா அது ஒரு நுரையீரல் தொற்று, இது ஒரு நுரையீரல் தொற்று அப்படிங்கிறனால ஒரே மாதிரியான மோட் ஆஃப் ஸ்ப்ரெட் தான் இருக்கும். அடிக்கடி சோப் போட்டு கழுவிக்கிறது மூலமா இது பரவுறதை நம்ம தடுக்க முடியும். இந்த நோய் வர்றப்ப என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் டாக்டர்? ட்ரீட்மெண்ட் வந்து பொதுவாக வைரஸ்க்கு வந்து இது வரைக்கும் மருந்துகள் கிடையாது அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக வந்து அந்த நோய் கடந்து போகிற வரைக்கும் அந்த நோயாளிக்கு வேறு எதுவும் ஆபத்து வராமல் பார்த்துக்கிறது தான் எப்பவுமே ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆன்டிவைரல் தெரப்பி எதுவும் இதுக்கு கிடையாது. ஸோ பாக்டீரியா சும்மா ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறது அப்படி கொடுத்தாலும் இது வேலை செய்ய போகிறது இல்லை. அப்படிங்கிறனால காய்ச்சல் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கிறணும். அதுக்கு வந்து இப்போ நம்ம மெடிசின்ஸில் நம்ம அஸ்யூஷுவல் கொரோனா கொடுத்த மாதிரி நிலவேம்பு கஷாயம் அது மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். ஹோமியோபதியில் வந்து ரஸ்டாக்ஸ், எப்புட்டோரியம் பெர்ஃப் அந்த மாதிரி சில மருந்துகள், காய்ச்சலுக்கு கேட்கக்கூடிய மருந்துகள் இதுக்கு கொடுக்கலாம். சீசனல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா, இந்த சீசனுக்கு இந்த ஃபீவர் வரும், அது மாதிரி உள்ள மருந்துகள் இது கொடுக்கலாம். ஜாஸ்தி காய்ச்சல்